ஸோ இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பில்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கோட ஆப்போசிட்டில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் நான் இதுவரை வந்ததே கிடையாது. ஸோ நம்ம டியூட்டிக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து ரூமில் இருக்கிறது அப்படி தான். இந்த கிரவுண்டு நான் வந்ததே கிடையாது. ஆனால் இந்த கிரவுண்டை நான் பார்த்துருக்கேன். நைட் டைம் பார்த்துருக்கேன், டே டைம்லேயும் பார்த்துருக்கேன். இந்த கிரவுண்டுக்கு உள்ளாடி ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அது என்ன பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் போனதே கிடையாது. ஸோ என்னவா இருக்கும், அங்கே என்ன இருக்குது அப்படின்றது ஒரு போனதே கிடையாது. இன்றைக்கி நான் போகிறேன். ஸோ நான் டேயில் போகலை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நைட்டு போகிறேன். ஸோ நம்ம டெய்லி போய் பார்த்தா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் நைட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த பில்டிங் ஒரு 3 பில்டிங் இருக்குது. ஸோ நான் 3 பில்டிங் உங்களுக்கு தனித்தனியாக காட்டேன் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் போகிறேன். இது வந்து பேய் கிடையாது. ஸோ உள்ளாடி பேய் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஸோ அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்க்கும்போது பேய் மாதிரி தான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஆனால் உண்மையாகவே பேய் கிடையாது, பேய் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பிடலாம். என்னோட ரூமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர், 500 மீட்டர்னு வைங்களாம். ஸோ அவ்வளவு மீட்டர் தூரத்தில் இந்த பில்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ பார்த்து தெரியாது, நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து காட்டி ஒரு 3-4 பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன பில்டிங்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த பில்டிங் பக்கத்தில் போயிட்டு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றியும் பில்டிங்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ். இது ஃபேக்ட்ரிஸ். அதுக்கப்புறம் அங்கே லைட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிஸ். சுற்றியும் வந்து ஃபேக்ட்ரிஸ். ஸோ இந்த கிரவுண்டுக்குள்ளாடி ஒரு 4 பில்டிங் மட்டும்தான் லைட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு பில்டிங். ஸோ ரொம்ப பழைய பில்டிங், ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங். போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய வேஸ்ட், நிறைய இந்த கச்சட வேஸ்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு. போவோம் உள்ளாடி. தரையெல்லாம் ரொம்ப சூப்பராக தான் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா, எல்லாம் பழசு. ப்ளைவுட்டில் தரை போட்டிருக்கு. தரை வந்து ப்ளைவுட்டில் உள்ளது. பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சேரு, அதுக்கப்புறம் வந்து பழைய. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீலிங் எல்லாமே இளவி போயிருக்கு. சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கும் வந்து இந்த ப்ளைவுட்டில் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா இளவி போயிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு ஜன்னல், அதில் வந்து கதவு எதுவுமே இல்லை. இது ஒரு பில்டிங். பார்த்தீங்களா, இதுதான் இந்த இருக்கு. முன்னாடி ஏதாவது செட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து இங்கே வேறு எதுவுமே இல்லை, வெறும் காலியாக கிடக்கு. அடுத்து இது 2 வெளியில் வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். பயம் கிடையாது, ஏன்னா இது வந்து இங்கே பேவணும் உள்ள மாதிரி இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஜிம் ஐட்டம்ஸ், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, நம்ம இந்த டம்பிள்ஸ் எல்லாம் தூக்குறது இது எல்லாமே இருக்குது. இதெல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே.
பார்த்தீங்களா, இது வந்து படுத்துட்டு நம்ம வந்து இந்த இந்த வெயிட் எல்லாம் தூக்குறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து கதவு எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பழைய பில்டிங். அதாவது முன்னாடி ஏதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா இருக்கு. இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறதால ஒருவேளை அந்த ஃபேக்ட்ரிஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே இருந்து தான் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது திங்ஸ் மேக் பண்ணுறது குடோனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு அடுத்து அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இதுக்கு அந்த பக்கமும் பார்த்தீங்களா, இந்த சீட்டு, செருப்பு, பழைய சாதனை எல்லாமே கீழே வந்து போட்டுட்ருக்கு. இதுக்கு அடுத்தது இந்த பக்கம் போறீங்கனாலும் இங்கேயும் சேம் தான், சேம். ஆனால் எதுவுமே கிடையாது, வெறும் காலி பில்டிங் மட்டும்தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சில சாவிகள் தொங்குது பார்த்தீங்களா. ஸோ சவுண்ட் எல்லாமே வந்து பிளைவுட்டில் பண்ணியிருக்கு. சரி, அப்படியே வெளியில் போயிடுவோம். இந்த பில்டிங்கில் அந்த அளவுக்கு இந்த பில்டிங்கில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருந்திருக்கு, அதை வந்து இடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பார்த்தீங்களா, இந்த கல், அதுக்கான பில்லர்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்து போட்டிருக்கு. இங்கே வந்து எல்லாமே எப்படின்னா ஃபுல்லாகவே செட்டிங்ஸ் தான். பார்த்தீங்கன்னா தரையில் இருந்தே அவங்க பில்லர்ஸ் எல்லாம் மாட்டி செட்டிங்ஸில் பண்ணது தான். ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக அவங்க டெம்பரவரி, பெர்மனெண்ட் கிடையாது, எப்போ வேணாலும் அடித்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இங்கோட்டு போகும்போது அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அந்த பக்கத்தில். ஸோ நம்ம அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே வந்து முன்னாடி நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸ் இருந்திருப்பாங்க. அதாவது ஏதாவது மிஷின்கள் தயாரிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது திங்ஸ் வந்து தயாரிக்கிறது, திங்ஸை வந்து கொண்டு வைக்கிற குடோன். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கோம். ஸோ நம்ம போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போனோம், ஏன்னா ஃபுல்லாகவே வந்து கல், இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கல் அக்கம் போட்டுட்ருக்கு. ஸோ நம்ம போகும்போது பார்த்து போனோம். பாம்பு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாம் வந்து இருக்குன்னு கூட தெரியல. ஸோ நம்ம போகும்போது பார்த்து போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் முதல்ல இது ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் உள்ளே இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு டாய்லெட் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டாய்லெட்டாக இருந்திருக்கு, வாஷ்ரூமாக இருந்திருக்கு. பார்த்தீங்களா, டாய்லெட்டோட க்ளோசெட், இது எல்லாமே டாய்லெட்டோட க்ளோசெட் தான். இங்கே பாருங்கள், ஒரு க்ளோசெட் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தாலும் இது வந்து வாஷ்ரூம், நம்ம குளிக்கிற இடம். இதுவும் குளிக்கிற வாஷ்ரூம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஒரு ஹைலைட்டான இடம், பாருங்க. பார்த்தீங்களா, புல்லு. ஸோ குப்பை முறை எல்லாமே கிடக்கு. ஸோ பார்த்தா போனோம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா. ஸோ புல்லு எல்லாமே வந்து புல்லு. இந்த பக்கம் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பழைய பில்டிங்காக இருந்திருக்கு. ஒரு பெட்ஷீட்டு கிடக்கு, ஒயரு, அதுக்கப்புறம் இந்த ஓட்டை. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கு. இதை தாண்டி நம்ம இப்படியே போவோம், இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் நிற்குது, வேப்ப மரம். இந்த இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பால் அடைஞ்சு தான் கிடக்கு, இதில் ஒன்றுமே இல்லை. நம்ம இதுக்கு ஃப்ரண்ட் சைடு போமா, இது வந்து இப்போ நம்ம நின்னது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வந்தோன்னா பார்த்தீங்களா அதே பில்டிங் தான். இங்கே ஒரு பெரிய ஒரு யானி, ஐ திங்க் இது வந்து தண்ணி சிண்டெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியலை கரெக்டாக. யானி வச்சுருக்காங்க. ஐ திங்க் மேலே ஒரு சிண்டெக்ஸ் இருந்திருக்கும், வாட்டர் சப்ளை அப்படி கூட இருந்திருக்கலாம், கரெக்டாக தெரியலை. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் வந்து இதோட ஒரு மெயின் கேட். நம்ம சந்திரமுகி படத்தில் வர மாதிரி மெயின் கேட் பார்த்தீங்கன்னா லாக் எல்லாம் போட்டு
பூட்டி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து உள்ளே போக முடியாது. அவங்க பலகையெல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பலகையெல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கு. ஸோ உள்ளே எல்லாம் போக முடியாது. நம்ம அப்படியே திரும்பி இங்கே வந்துடுவோம். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து ஒரு பெரிய நம்ம பயப்படுற மாதிரி இங்கே பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. நார்மலாக ஒரு பில்டிங் அது வந்து முன்னாடி ஒர்க்கில் இருந்திருக்கு. இப்போ வந்து ஒர்க் இல்லாமல் அதை வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண சில விஷயங்களை வந்து அப்படியே உள்ளாடி போட்டு லாக் பண்ணி போட்டிருக்காங்க. அதான் இந்த பில்டிங். 4 பில்டிங்குமே அதுதான். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இதுவும் பில்டிங் தான். பார்த்தீங்களா, எல்லாமே அதாவது உள்ளே யாருமே போக முடியாத அளவுக்கு ஆணி வச்சு அடித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஆணி எல்லாம் வச்சு ரொம்ப லாக் பண்ணி ரொம்ப செக்யூராக வச்சுருக்காங்க. ஜன்னலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், இதுவும் வந்து அப்படி தான் ரொம்ப க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கு. இதுக்கு உள்ளே நமக்கு போக முடியாது யாருக்குமே. அப்படியே இங்கே வரும்போது இங்கே இனி ஒரு சின்ன ஒரு பில்டிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு பில்டிங் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த பில்டிங் உள்ளாடி போகணும். இந்த பில்டிங் உள்ளாடி போகும்போது ஸோ கதவு வந்து இலக்கி போட்டிருக்கு. டோர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, டோர் எல்லாம் இந்த தரை வந்து ப்ளைவுட்டில் போட்டு டேமேஜ் ஆயிருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு வாஷ்ரூம் இருக்கு. ஸோ நோ ஸ்மோக்கிங்னு எழுதி போட்டிருக்கு. ஸோ உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போக பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வித்தியாசம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹாரர் எஃபெக்ட் வருதா பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த பில்டிங். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய திங்ஸ் தான் இருக்குது. வேலை யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா என்னோடய பேண்ட் எல்லாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தரையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஹோல் விழுந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை போகும்போது வந்து பார்த்து தான் போனோம். இனி எமர்ஜென்சி டயல்ஸ் 5555 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வெளியில் போயிடும். ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அழுக்காயிட்டு. இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. பாருங்கள், இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ரூமில் வந்து இந்த ரூம்லேயும் சேம் நிறைய வேஸ்ட் ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட்டு தொங்குது பார்த்தீங்களா. வாஷ்ரூமில் வந்து நிறைய வேஸ்ட் எல்லாம் போட்டுட்ருக்கு. ஸோ இதுதான் இந்த பில்டிங்ஸ் பார்த்தீங்களா. இதுதான் இந்த பில்டிங்ஸ். இப்போ நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுன மாதிரி இது வந்து ஒரு பில்டிங்ஸ். ஸோ 4 பில்டிங்ஸ் இருக்குது. ஆனால் உள்ளாடி வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு பில்டிங் மட்டும் தான் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் பயமாக இருந்தேன். 3வது போன ஒரு பில்டிங், அந்த ஒரு தரை வந்து ஓட்டையாக இருந்தது, அது மட்டும்தான். மற்ற மாதிரி இங்கே வந்து பெருசாக நம்ம சொல்கிறோம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பழைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஒரு வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.